அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு வாடிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன கேள்வினா, அது ஒரு பிரசனம் தான். அவருடைய பொண்ணு பார்த்திங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமில் அவங்களுடைய பெண் எவ்வளோ மதிப்பெண் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அது அவர் பர்டிகுலராக கேட்குறார், என்னோடய பொண்ணு 530க்கு மேலே மதிப்பெண் எடுத்துருவாங்களா, இந்த 600க்கு எழுதக்கூடியது டோட்டல் மார்க் 600, அதில் 530க்கு மேலே எடுத்துருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஸோ இப்போ நம்ம அந்த பிரசனம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட நிலை என்ன, அந்த பெண் எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, என்ன நடக்குங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம சொன்னோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 530 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. பட் பார்த்திங்கன்னா 500லேருந்து 530க்குள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா பண்ணுவாங்க. குறிப்பிட்ட ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டோட்டல் கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு அவர் சொல்லியிருந்த வார்த்தைகள் என்னென்னா, சார் ஆமாம், அந்த ஃப்ரெஞ்சுங்கிற ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆனால் போதுன்ட்ருக்காங்க. அப்போ அதோடைய இது கம்மியாகிறதுனால கூட டோட்டல் கம்மியாகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரும் சொன்னார். பட் எல்லாத்துலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 3 or 4 சப்ஜெக்ட் தான் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அப்புறம் நம்ம இவ்வளோ துல்லியமாக நம்ம எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்புறம் அவர் முதல்ல கேட்ட நேரத்துக்கு உள்ள உதயம் பார்த்திங்கன்னா மகர உதயம், உதயாதிபதி ஃபஸ்ட்டு உச்சம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லிடலாம், பொண்ணு பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக எல்லாத்துலேயும் ரொம்ப திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ லக்கணத்தை நோக்கி வரும் கோள் பார்த்துட்டிங்கன்னா குரு. ஸோ அப்போ அந்த குரு வரதனும் பார்த்திங்கன்னா 3 கூடையும் வராப்பில். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு இதாக தான் நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே இதில் என்னன்னா, ஏன் அந்த ஒரு 530 அவர் கேட்ட மார்க் வராதுன்னு சொன்னோம்னா, கவிப்பு நேராக பார்த்திங்கன்னா உதயாதிபதியே கவிக்குது. உதயங்கிறது தான் லக்கணங்கிறது தான் அவருடைய பெண். ஸோ அவங்க கவிக்கிறங்காட்டி முதல்ல அவங்க கேட்ட மதிப்பெண்கள் வராது. இதெல்லாம் நம்ம 100% சொல்லிடலாம். ஸோ அப்போ கவிப்பு இதே உதயாதிபதி உச்சம் இல்லாமல் கவிப்பு கவிச்சிருந்து தான் நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம் 300 மார்க்கு டு 350 வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகம்னு. பட் உதயாதிபதி கவிப்பை கவித்ததனால் இவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த மார்க் வராது, பட் நல்ல மார்க் வருங்கிற சொன்னதுக்கு காரணம் உதயாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் நேரம், அவங்க பிறந்த தேதி, டைமு, எந்த மாதிரியான விஷயமும் வேண்டியதில்லை. ஸோ அவங்க கேட்கக்கூடிய கேள்வியும் அந்த நேரமும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எல்லா மாதிரியான விஷயத்துக்கும் கேட்கலாம். ஒரு லேண்ட் எப்போ விற்கும், ஒரு தொழில் பார்த்திங்கன்னா பண்ண சக்ஸஸாக, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பணம் தருவாரா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்குன்னு தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான கேள்விகளையும் நம்ம பிரசனம் மூலியமாக மிக துல்லியமாக நம்ம ஒரு பலன் எடுக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் சொல்கிறது. ஸோ இப்போ இந்த பெண்மணியோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல, பிரசனத்தை வச்சு மட்டுமே இவ்வளோ அக்யூரேட்டாக துல்லியமாக நம்ம சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.